to my channel. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி, அதே மாதிரி அது ரொம்ப சுலபமா செஞ்சற மாதிரி என்ன ரெசிபி ஷேர் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் ரைஸ் கீர் பால் பாயாசம் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம நம்ம நார்மலா வீட்டுல சர்க்கரை, பால், அரிசி இதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். அரிசி கூட உங்க வீட்டுல என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி நீங்க யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். இது ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பால், சர்க்கரை, அரிசி இது மூணு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது செய்யறதுக்கு. ஒரு பேன்ல 4 கப் அதாவது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு அரிசியை உள்ள சேர்த்திடலாம். 1/4 கப் சாப்பாட்டு அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் கழுவி ஊற வச்சு அதை வடித்து எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை 12 நிமிஷம் ஆச்சு. அரிசி பாதி அளவு குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெந்துடும் ஃபுல்லாக. சைடில் வர க்ரீமையெல்லாம் எடுத்து உள்ளே கொடுத்து இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ரைஸ் எல்லாம் இப்போ ஃபுல்லாக குக் ஆகி முடிஞ்சிச்சு. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப லேட் ஆகுது, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் அரிசியை முன்னாடியே வேக வச்சு எடுத்துட்டு நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். 12 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் சேர்த்துறேன். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ரைஸ் கீர் வந்து இலகும். இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்து நான் பாதி அரிசியை மட்டும் மசிச்சு விடுறேன். உங்களுக்கு அரிசி பெருசாக இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதை மூணையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 பாதாம் இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். ஆற ஆற இந்த கீர் வந்து இன்னும் கெட்டியாகும். அதனால நான் ஒரு 1/2 கப் பால் உள்ளே சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாஸ்தியாவோ கம்மியாவோ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கலந்து விட்டுட்டு கடைசியாக குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கீரை டெம்பர் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் சூடானோன்னா ஒரு 10 முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி கலர் மாற ஆரம்பிக்கிறப்போ 15 உலர்ந்த திராட்சையும் நான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த கீர் கூட சேர்த்திடலாம். இதை ஜென்டலா கலந்து விட்டுட்டு இனி ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திருங்க. அவ்வளவுதான், நம்மளோட ரைஸ் கீர் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து இதை ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 மணி நேரம் போல சில் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இதை எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.